السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம், அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் இந்த சூறாவை நாம் 10 தடவைகள் ஓதுவோம். இவ்வாறு நாம் இந்த சூறாவை 10 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்முடைய இம்மை மறுமையினுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று இந்த சூறாவின் சிறப்பையும் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே பல சூறாக்களை வைத்திருக்கின்றான். அதில் சில சூறாக்களுக்கு சில சிறப்பம்சங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதில் சிறப்பம்சங்கள் நிறைந்த ஒரு சூறா தான் சூரத்துல் காஃபிரூன். மிகவும் சிறிய ஒரு சூறா. இந்த சூரத்துல் காஃபிரூனை யார் ஓதுகிறாரோ, அதாவது சூரியன் உதிக்கும் நேரத்தில் 10 தடவைகள் ஓதுகிறாரோ, அவர்களுடைய இம்மை மறுமையுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இந்த சூரா குர்ஆனின் 4 ஒரு பகுதி என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சூரத்துல் காஃபிரூனை யார் 4 தடவை ஓதுகிறாரோ அவர் முழு குர்ஆனையும் ஓதியதற்கு சமனாகும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை அதிகமாக ஓதுமாறு அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். ஷைத்தான் இந்த சூறாவை வெறுக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த சூறா தான் இந்த சூரத்துல் காஃபிரூன். இந்த சூரத்துல் காஃபிரூனை நாம் 10 தடவைகள் ஓத வேண்டும். இந்த சூறா மிகச்சிறந்த ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் அந்த சூறாவை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். குல் யா ஐயுஹல் காஃபிரூன். நபியே, நீர் சொல்வீராக, காஃபிர்களே, லா அஅபுது மா தஅபுதூன். நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது. இன்னும் நான் வணங்குகிறவனை நீங்கள் வணங்குகிறவர்கள் அல்லர். வலா அன ஆபிதும் மா அபத்தும். அன்றியும் நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவன் அல்லன். வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது. மேலும் நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்லர். லக்கும் தீனுக்கும் வலிய தீன். உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம் என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் காஃபிரூனை 10 தடவைகள் யார் சூரியன் உதிக்கின்ற அந்த நேரத்திலே ஓதுகிறாரோ அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.